சிங்கப்பண்ணி சீரியல் எபிசோட் எப்படி போப்பது நடக்கும் பப்பனிக்கு எபிசோட் என்ன கேட்டாங்கன்னா மகேஷ் வந்து அன்பை பார்த்து சொல்கிறாரு, நம்ம கம்பெனி யாராவது வேலை பார்க்குறவங்களுக்கு எமர்ஜென்சினா அவங்க லோன் அரேஞ்ச் பண்ணிக்கல, அதுக்கான பொறுப்பு நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி அன்பை பார்த்து சொல்கிறாரு. அன்பு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே முத்து வந்து எல்லாத்துட்டையும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான செய்தி, இனிமேல் நீங்கள் சீட்டு மட்டும் போட தேவையில்லை, உங்களுக்கு எமர்ஜென்சிலாம் லோனும் வாங்கிக்கல, அதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, அதுக்கான முழு பொறுப்பு அன்பு தான், அன்புகிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே லோன் வாங்கி தராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்நேரம் ஆனந்தி அன்பை பார்க்குறதே வேறு மாதிரி இருக்குது. அப்படி அவங்களும் கை கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து கருணாகர் ரொம்ப கோபமாக இருக்கா. மகேஷ் சொல்லிட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா, அது எப்படி நடத்துறீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அன்பை வீட்டில் தான் காட்டுறாங்க. அன்பு வந்து ஆனந்திக்கு அனுப்பின கிஃப்டெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. கூடி சேர்த்துல அந்த அழகுன்னு உனக்கு புரிய வச்சு உன் மனசுவே என்கிட்ட ஒப்படைக்க வைக்காம பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அவங்க அம்மா ரூம்குள்ளே போயிடுறாங்க. டே என்னடா பண்ணுற, இதில் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அன்பு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா மகேஷ் வந்து ஹாஸ்டலுக்கு போகிறான். அப்போ வார்டனை பார்த்து சொல்கிறான், ஆனந்தி இனிமேல் இங்கே தங்க மாட்டான், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை மித்ரா கேட்டாங்க. மித்ரா அதிர்ச்சியாகிறாங்க. ஆனந்தி இங்கே இருந்தானா மகேஷையும் ஆனந்தி பிரித்து வைக்க முடியும், இப்போ கூட்டு போயிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கான எபிசோட் இப்போ தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் எடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.